ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் இல்லம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் கேக் கொண்டு வந்திருக்கிறேன். இதுவும் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு கேக். அதே மாதிரி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். செய்கிறதுக்கும் கன நேரம் போகாது. இதுக்கு நான் பட்டர் மார்ஜரின் ஒன்றும் யூஸ் பண்ணாமல் யோகர்ட்டும் எண்ணெயும் போட்டு தான் செய்திருக்கிறேன். ஈவினிங் டீவிக்கு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கேக் உண்டு. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 200 கிராம் மைதா மா, 250 கிராம் யோகர்ட், 150 கிராம் எண்ணெய், 15 கிராம் பேக்கிங் பவுடர், இந்த மாதிரி ஒரு பேக்கெட், 200 கிராம் சீனி, 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறண்டா 1 டீஸ்பூன் எடுங்க. 100 கிராம் சாக்லேட் ட்ராப்ஸ். இது நான் டார்க் சாக்லேட் தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன். 3 முட்டை, சிறிதளவு உப்பு. முதலில் பேக்கிங் பவுடரை நல்லா அரித்து மாவோடு சேர்த்து நல்லா ஸ்பூன் உண்டால் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சீனி, எண்ணெய், யோகர்ட், முட்டை, வெனிலா, உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி கொள்ளணும். ஒரு 3 நிமிஷம் கிட்ட பீட் பண்ணணும். மேலால் நுரை போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பீட் பண்ணி முடியேக்க இந்த மாதிரி சரியான தண்ணியான மிக்சராக தான் இருக்கும். இதுக்கு இனி நாங்கள் பேக்கிங் பவுடர் மா மிக்சரை போட்டு பீட் பண்ணணும். மா போட்டால் பிறகு கன நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட் மட்டும் தான் பீட் பண்ணணும். இடையில இந்த சைட்ஸில் மா எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணப்படாமல் இருக்கும். அதுகளை இந்த மாதிரி எடுத்து நடுவில் போட்டு திருப்பி பீட் பண்ணுங்க. மா நல்லா சேர்ந்தா பிறகு சாக்லேட் ட்ராப்ஸை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணுங்க. கணக்க பீட் பண்ணிங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகி அதோட கலர் கேக் மிக்சருக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் மிக்சர் இருக்கும். இதை இனி நாங்கள் ஆயில் பேப்பர் போட்டு ஒரு ட்ரே ஒன்றில் போட்டுட்டு 180 சென்டிகிரேட்டுக்கு நல்லா ப்ரீ ஹீட் ஆகின அவன் ஒன்றில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இது எனக்கு சரியாக 20 மினிட்ஸ் தான் போனது பேக் பண்ணுறதுக்கு. டூத்பிக்கை இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் ஒட்டாமல் வந்துட்டுதுண்டா கரெக்டாக பேக் ஆகிட்டுது. மைதாமா, பேக்கிங் பவுடர், சாக்லேட் ட்ரிப்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு பேருந்து இதுகளை போட்டு பீட் பண்ணுறது தான் சரியான குயிக்காக செய்யலாம் இது. ஆனால் உண்டு நீங்கள் யோகர்ட் எடுக்க கடைசி 3% ஃபேட் இருக்கிற யோகர்ட் ஒன்று எடுங்க. ஃபேட் குறைஞ்ச யோகர்ட்களில் செய்யாதீங்க. சாக்லேட் ட்ராப்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு காஜு, ப்ளம்ஸ், செரிஸ் போட்டு செய்து கொள்ளலாம். அல்லாட்டி ஒன்றுமே போடாமையும் இந்த கேக் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் பட்டர் கேக், சாக்லேட் கேக் இல்லாமல் இந்த மாதிரி விதவிதமான கேக்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கட்டாயம் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டாகவும் சாஃப்டான கேக் உண்டு. நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.